பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க பேச? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட சொல்லிடுவோம். நாங்கெல்லாம் பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா, நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து நிதி அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் மீது சிபிஐ வழக்கு போடப்பட்டு நிலுவையில் இருக்குது. அவர் நம்ம பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்றார். என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இன்றைக்கு அவர் இன்றைக்கு மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்திய மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் கேஸ்தன் தேசாய் அவர் அந்த பதவியில் சேர்மனாக இருந்த பொழுது அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க சிபிஐ. எவ்வளவு பணம் எடுத்தாங்க தெரியுமா? 2 லாரி 1600 கோடி. இந்தியாவிலேயே எந்த ஒரு அதிகாரி வீட்டிலும் இல்லாத பணத்தை அதை கண்டுபிடித்து 2 லாரி நிறைய நிரப்புனது. அது பார்த்துக்க, 1 லாரி நிறைய தங்கம் இன்றைக்கு கொள்ளையடித்து அவருடைய ஆட்சியில் இருக்கிற பொழுது, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கும் போது அவருடைய நிர்வாகத்தில் சேர்மனாக இருந்த ஒருவர் இவ்வளவு கொள்ளையடித்து வச்சிருக்காங்கன்னா இவர் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருப்பாரு எண்ணி பாருங்க. அடங்கம்மால